ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் வியாழக்கிழமையில் நாம் செய்ய வேண்டிய குபேர பூஜை எப்படி செஞ்சால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். செல்வம் பல மடங்கு பெருகவும், நமக்கு தேவையான செல்வத்தை சம்பாதிக்கவும், நாம் சேமித்து வைத்துள்ள செல்வத்தை பாதுகாக்கவும், எப்போதும் நம் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கவும், நமது வீட்டிற்கு எப்போதும் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கிடைப்பதற்கும் நாம் முழு மனதுடன் செய்ய வேண்டிய ஒரு விசேஷ பூஜை அப்படின்னா வியாழக்கிழமையில் வர குபேர பூஜை தாங்க. இப்போ நான் குபேர பூஜை நிலவாசல தீபம் ஏற்றுறதுக்காக தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு தட்டு, சின்ன தாம்பல் தட்டு எடுத்துக்கிட்டு அதில் பச்சரிசி வச்சு, பச்சரிசிக்கு மேலே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வச்சு, அதுக்கு மேலே அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு வச்சு, அதில் பச்சை கலர் திரி, பச்சை கலர் அப்படின்றது குபேரருக்குரிய நிறம், பச்சை கலர் திரி, கொஞ்சம் ஜவ்வாது பவுடர், 2 கல்கண்டு போட்டு இந்த தீபத்தை நம்ம நிலவாசலில் ஏற்றணுங்க. அதே மாதிரி பூஜை அறையிலும் ஏற்றுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. பூஜை அறையில் ஏற்றுறதுக்கு குபேர விளக்கில் நான் ஏற்றுறேங்க. அதே மாதிரி சின்ன ஒரு தட்டுக்கு மேலே பச்சரிசி அப்படின்றது செல்வத்தை ஈர்க்கும் ஒரு பொருள் அப்படின்றதுனால நம்ம பச்சரிசியை பயன்படுத்துகிறோங்க. பச்சரிசிக்கு மேலே குபேர விளக்குக்குள்ளே 5 ரூபாய் நாணயம். நம்ம நிலவாசலில் ஏற்றுற தீபத்தில் மட்டும்தாங்க நம்ம பச்சரிசிக்கு மேலே வைக்கிறோம். நம்ம வீட்டில் ஏற்றுற குபேர தீபத்தில் தீபத்துக்குள்ளே 5 ரூபாய் நாணயத்தை போட்டு ஏற்றணுங்க. நல்லெண்ணெய் விட்டு பச்சை கலர் திரி, அதே மாதிரி தாங்க 2 கல்கண்டு, கொஞ்சம் ஜவ்வாது பவுடர். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம போய் நிலவாசலில் ஏற்றணுங்க. நிலவாசலில் தீபம் ஏற்றலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க. குபேர விளக்கை நிலவாசலில் ஏற்ற வேண்டும் என்றால், குபேரர் மற்ற கடவுளின் செல்வங்களுக்கெல்லாம் பாதுகாவலர். அவரை வாசலில் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்திற்கும் பாதுகாவலராக இருப்பார். விளக்கை ஏற்றும் போது குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டு ஏற்றினால் மிகவும் நல்லதுங்க. ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக அப்படின்ற குபேர மந்திரத்தை மனசில் பக்தியோடு உச்சரித்து கொண்டே இந்த விளக்கை ஏற்றி வர குடும்பத்தில் பணவரவு செழிப்புடன் கொண்டிருக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 5லிருந்து 8 மணிக்குள்ளே உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் இந்த மாதிரி வடதிசை நோக்கி குபேர விளக்கு ஏற்றி வர உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் பெருகி கொண்டே இருக்கும். தொடர்ந்து குபேர விளக்கை ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள், கடன் பிரச்சனை, சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு கிடைக்குங்க. ஒரு சிலர் சொன்னாங்க குபேர விளக்கு நிலவாசலை ஏற்றக்கூடாது அப்படின்னு. கண்டிப்பாக வியாழக்கிழமையில் குபேர தீபம் ஏற்றலாம். பொதுவாக நம்ம தினமுமே நிலவாசலை தீபம் ஏற்றி வழிபடலாங்க. அப்படி முடியாதவங்க வியாழக்கிழமை ஏற்றும் போது வடக்கு திசை நோக்கி தீபம் எறிகிற மாதிரி ஏற்றுங்க. ஒரு சிலர் கேட்குறாங்க, வடக்கு திசை நோக்கி எப்படி தீபம் ஏற்றணும், குபேர தீபம் அப்படின்னு. உங்களுக்கு எந்த வாசப்படியாக இருந்தாலும் வடக்கு திசை நோக்கி இந்த தீபம் எறிகிற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா வடக்கு திசைக்கு அதிபதி யாருன்னா குபேர கடவுள். இப்போது தீபம் ஏற்றி வச்சுட்டு நம்ம ஒரு ஊதுவத்தி காமிச்சிட்டு குபேரரையும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமியும் மனசார வணங்கிட்டு சந்தோஷமாக அவங்களுக்கு வீட்டுக்கு அடைக்கணுங்க. நிலவாசலில் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அவங்கள சந்தோஷமாக வீட்டுக்கு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க வீட்டில் போயிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் இருக்கிற தீபத்தை எல்லாம் ஏற்றணுங்க. ஒரு சிலர் கேட்குறாங்க, ஏன் தீபத்துக்குள்ளே கல்கண்டு சேர்க்குறீங்க, அதனால் என்ன பலன் அப்படின்னு. கல்கண்டு போட்டு நம்ம தீபம் ஏற்றினா பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த தீபத்தில் அந்த கல்கண்டு உருக நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் போயிட்டு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நிலவாசலை தீபம் ஏற்றி வச்சுட்டு இப்போ பூஜை அறையில் நெய்வேத்தியமாக என்ன வச்சுருக்குறேன்னா வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், நெல்லிக்கனி கிடைச்சா ரொம்ப சந்தோஷங்க. நெல்லிக்கனி ஒன்று வைக்கலாம். அதோடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச அவல் பாயசம், நிறைய அதாவது இனிப்பு நிறைய சேர்த்துக்கணுங்க. கல்கண்டாக இருக்கலாம், சர்க்கரையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை சேர்த்துட்டு நிறைய முந்திரி பருப்புலாம் போட்டு நம்ம வைக்கணுங்க. அதோட ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு நெல்லிக்காயும் வச்சுருக்குறேங்க. இன்றைக்கி இதுதான் நெய்வேத்தியமாக வச்சுருக்கிறேன். தாமரைப்பூ எனக்கு இந்த வாரமும் கிடச்சிதுன்றதுனால தாமரைப்பூ வச்சுருக்குறேங்க. தாமரைப்பூ மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள். உங்களுக்கு நீங்கள் மகாலட்சுமி தாயார் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் தாமரைப்பூ வாங்கி போய் கொடுத்து அம்மன் பாதத்தில் வச்சு அதை திருப்பி நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் பச்சை பட்டு இருந்ததுன்னா அந்த பட்டுக்குள்ளே இந்த தாமரைப்பூவை வச்சுட்டு பணம் நகை வைக்கிற இடத்துல வைக்கும்போது நீங்கள் வேணால் ஒரு தரம் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அளவில்லாத பணவரவு, அளவில்லாத ஒரு சந்தோஷம், நிம்மதி, அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்குங்க. இது எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயர் சொல்லி கொடுத்தது. இது சூட்சமமாக நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சில விஷயங்கள்லாம்
செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் யாருக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி சொல்கிறதுனால செய்கிறவங்களுக்கு அது பலன் தராமல் போயிடும் அப்படின்றதுனால சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை யாராவது ஒருத்தர் செஞ்சு பலன் அடைஞ்சால் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் மகாலட்சுமி தாயார் கோயிலுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தாமரைப்பூ 2 தாமரைப்பூ வாங்கிட்டு போங்க. ஒன்று வந்து மகாலட்சுமி தாயாருக்கு கொடுத்துட்டு, இன்னொன்று அம்மன் பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட பச்சை பட்டு இருக்குன்னா பச்சை பட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வச்சு நீங்கள் எங்கே நகை பணம் வைக்கிறீங்களோ அங்கே ஒரு 10 ரூபாவாவது இருக்கட்டுங்க, ஒரு கிராம் நகையாவது இருக்கணும். அந்த இடத்துல வைக்கும்போது அது வந்து பண வரவு அதிகரிக்குங்க. அதோட இப்போ மல்லிகைப்பூ சீசன்றதுனால மல்லிகைப்பூ எல்லா இதுலேயும் உதிரியாக கொஞ்சம் போட்டு வச்சுருக்குறேங்க. குபேர பானை வச்சு ஓம் குபேராய நமக, ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க. இது வந்து அந்த சில்லறை சவுண்டு வந்து குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. நீங்கள் அந்த சவுண்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணலைன்னா கூட அந்த சவுண்டு அந்த பானையில் இருக்கிறது தட்டில் போட்டு அப்படியே நீங்கள் பானைக்குள்ளே போட்டிங்கன்னா கூட அந்த சவுண்டு நல்லா கேட்கும். அது குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு சவுண்டுங்க. அதோட குபேர காயத்ரி மந்திரத்தையும் சொல்லிக்கணுங்க. ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஷ்ணவனாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயாத். ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஷ்ணவனாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயாத். இப்படி செய்கிறதுனால நமக்கு குபேரரோட அருள் கிடைத்து குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க. குபேர விளக்க தினமும் கூட பூஜை அறையில் ஏற்றிட்டு வரலாங்க. குபேரருக்கு உகந்த திசை வடக்கு, அதனால் பூஜை அறையில் வடக்கு திசை நோக்கி இந்த தீபம் ஏற்றலாம். அப்படி உங்களால் தினமுமே ஏற்ற முடியல அப்படின்னா வியாழக்கிழமையில் கண்டிப்பாக குபேர தீபம் ஏற்றி எளிமையாக நீங்கள் வந்து அவல் பாயசம் வைக்கணும், இல்லை வந்து வேறு ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க. கல்கண்டு வாங்கின்னு வந்து வச்சுட்டு ஒரு சின்ன பிளேட்டில் கல்கண்டு வச்சு அந்த தீபத்தில் வந்து 2 கல்கண்டு ஒரு 5 ரூபாய் நாணயம் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு எப்பவும் போல் கற்பூர தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு வந்தாலே போதுங்க. குபேரரோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். ஏன்னா சிலருக்கு வந்து சில நாட்களை வழிபடும் போது நல்ல பலன் கிடைக்கும். அந்த வகையில் குபேரருக்கு வியாழக்கிழமையில் 5லிருந்து 8, இப்போ 5லிருந்து 9 வரைக்கும் கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பான முறையில் ஒரு 5 வாரம் நீங்கள் தொடர்ந்து செய்யும் போதே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நான் அந்த பலனை அனுபவிச்சுட்ருக்கேன். அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. மிஸ் பண்ணிடாத நீங்கள் செய்யுங்க. வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் 6 மணிக்கு வந்தால் கூட ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நிலவாசலில் ஒரு தீபம், பூஜை அறையில் ஒரு தீபம், கல்கண்டு நெய்வேத்தியமாக வச்சா கூட போதுங்க. செல்வத்திற்கு உரியவள் மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை வழிபடணுங்க. தொடர்ந்து 24 வெள்ளிக்கிழமை வழிபட்டால் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். குபேரனை வழிபட பணம் தடையின்றி கிடைக்கும். செல்வ செழிப்பான கடவுள் குபேர கடவுள். அவர் வந்து மற்ற கடவுள்களின் செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து இரட்டிப்பாக பெருக்கி கொடுப்பார். குபேர கடவுளிடம் மட்டுமே செல்வம் குறையாது பெருகி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி நம்மிடமும் செல்வம் பெருகி கொண்டே இருக்கவும் நம்மிடம் இருக்கும் செல்வத்தை குபேர கடவுள் பாதுகாத்து அதனை பல மடங்காக பெருக்கி கொடுக்கவும் நாம் குபேரருக்கு செய்ய வேண்டிய ஒரு உகந்த வழிபாடு தான் லக்ஷ்மி குபேர வழிபாடு. வியாழக்கிழமை செய்யலாம், வெள்ளிக்கிழமை செய்யலாம். இந்த விளக்கு வந்து ஏற்றலாங்க. வியாழக்கிழமை குபேரருக்கு ஏற்றலாம், வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்றலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து வாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் உள்ளே போய் நம்ம குபேர பூஜை பண்ணுவோம். நம்ம குபேர பூஜை பண்ணி முடிச்சுட்டு வர வரைக்கும் நிலவாசலில் அந்த தீபம் எரியணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு போங்க. காற்று வராத அளவுக்கு அதுக்கு தடுப்பு ஏதாவது இருந்தாலும் வச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம உள்ளே பூஜை பண்ணிவிட்டு வெளியே வந்து அந்த தீபத்தை பார்க்கும்போது அந்த தீபம் எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா நாம் செஞ்ச பூஜையை கடவுள் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு நம்மளை நாமளே சமாதானப்படுத்திப்போம். அதுக்காக தீபம் வந்து காற்றுல அணைஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளோட பூஜையை வந்து கடவுள் ஏற்றுக்கல அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. நமக்கு ஒரு பாசிட்டிவான எண்ணம் வரும். நம்ம பூஜை பண்ணிட்டு வர வரைக்கும் தீபம் எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்றது நமக்கு ஒரு நல்ல விஷயமா தோணும். அதனால தாங்க சொன்னேன். அடுத்து வியாழக்கிழமையில் நம்ம வந்து குபேரருக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி ஒரு லெமன் வச்சு அந்த லெமனை வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2ஆக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் வச்சு நம்ம நிலவாசலில் வைக்கும்போது அந்த குபேர கடவுளே அந்த மகாலட்சுமி தாயார் குலதெய்வமே நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது காஞ்சதும் நம்ம கால்படாத இடத்துல போட்டுடலாம். ஒரு சிலர் சொல்கிறாங்க லெமன் வந்து அழுகி போச்சு அப்படின்னு. அழுகி போச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஒரு கவரில் போட்டு மனுஷங்க நடமாடாத கொஞ்சம் தூரத்தில் எதுவுமே அதை போட்டுட்டு வந்துடணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி இதெல்லாம் வந்து அந்த எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு தாங்க அர்த்தம். அதுக்கு வந்து
பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேர டைமான 5லேருந்து 9க்குள்ளே எளிமையான முறையில் தீபமேற்றி குபேரரை வழிபடுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.